வணக்கம். இந்த வீடியோவில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்காக எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான அப்ளிகேஷன் விண்டோ நேற்று மதியத்திலேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நமக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நம்மக்கிட்ட அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ரெடியாக இருக்கணும் கையில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், விண்ணப்பிக்க முன் தெரிந்து கொள்ள வேண்டியவை. ஃபஸ்ட்டு இணையதள முகவரி இதுதான், www.tnmedicalselection.org. இந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம விண்ணப்பிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 தனித்தனி விண்ணப்பம். அதாவது நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாவே லிங்க் வரும், எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு லிங்க் வரும், அப்ளிகேஷன் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா 2 விண்டோ இருக்கும். அதாவது கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு விண்டோ இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து ஒரு விண்டோ இருக்கும். ஸோ 2 விண்டோ இருக்கும். நம்ம எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம் அது வழியாக. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணலாலும் பண்ணலாம். ஆனால் செப்பரேட்டாக தனித்தனியாக தான் பண்ண முடியும். கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். நம்ம 7.5% கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரலையும் படித்த ஸ்டூடெண்ட்ஸு 7.5%ல் சீட் வேணும் அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தான் அப்ளை பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து அவங்களுக்கு கிடையாது, கவர்மெண்ட் கோட்டாவில் தான் அப்ளை பண்ணி ஆகணும். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து விண்ணப்ப கட்டணம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு 500 ரூபா ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து 1000 ரூபா ஃபீஸ். ஓகே, இதுதான் வந்து ஜென்ரலாக விண்ணப்ப கட்டணம். அடுத்து விண்ணப்பிக்க கடைசி தேதி என்ன அப்படின்னா இன்னும் அறிவிக்கலை. கடைசி தேதி இதுதான் அப்படின்ட்டு இது வரைக்கும் நமக்கு சொல்லலை. ஆனால் என்ன பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் ரிசல்ட், இப்போ நீட்டுக்கு வந்து எக்ஸாம் நடந்துருச்சு. அந்த எக்ஸாம் ரிசல்ட்டு நமக்கு 3ஆம் தேதி 21ஆம் தேதி எக்ஸாம் நடந்தது இல்லையா? ஜூன் 21 எக்ஸாம் நடந்தது. ஸோ அந்த ரிசல்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு வாரம் வரலையும் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஒரு வாரம் வரலையும் டைம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, தகவல் சொல்லியிருக்காங்க. மற்றபடி அதிகாரப்பூர்வமாக இதுதான் கடைசி தேதி அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்கலை. அடுத்து விண்ணப்பிக்க தேவையான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நீட் யூஜி எக்ஸாம் தான், நீட் எக்ஸாம் தான், நீட்டு ஸ்கோர் தான் நமக்கு வந்து தகுதி, அடிப்படை தகுதி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்ததுன்னா ஓப்பன் காம்படிஷனுக்கு பர்சன்டைல் வந்து 50th பர்சன்டைல் இருக்கணும். ஓபிசி எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னா 40th பர்சன்டைல். ஓசி பிடபிள்யூடி அப்படின்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருந்ததுன்னா ஓசி கேட்டகரிக்கு அவங்களுக்கு 45th பர்சன்டைல் இருந்தால் போதும். ஓபிசி எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படியா இருந்ததுன்னா அவங்களுக்கு 40th பர்சன்டைல் இருந்தால் போதும். இது வந்து நீட் ஸ்கோர், இது ஒரு எலிஜிபிலிட்டி. அடுத்து கூடவே நமக்கு என்ன இருக்குன்னா, அந்த +2 மார்க்ஸும் எலிஜிபிலிட்டியில் வருது. பாருங்கள், ஓப்பன் கேட்டகரியாக இருந்ததுன்னா நமக்கு மார்க்ஸ் வந்து பாஸ் இன் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த பயாலஜிக்கு பதிலாக பயோடெக்னாலஜியோ பாட்னி சுவாலஜியோ இருக்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்டில் எல்லாமே இண்டிவிஜுவலாக பாஸ் பண்ணியிருக்கணும். இங்கிலீஷ்லேயும் பாஸ் பண்ணியிருக்கணும். பாருங்கள், இங்கிலீஷ் வந்து மஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த 3 சப்ஜெக்டில் அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து 50% இருக்கணும். அதாவது இந்த 3 சப்ஜெக்டும் சேர்த்து 50% குறையாமல் இருக்கணும் ஓப்பன் காம்படிஷனாக இருந்தால். அந்த பயாலஜிக்கு பதிலாக பயோடெக்கோ அல்லது பாட்னி சுவாலஜியோ இருக்கலாம். அடுத்து இதே ஓபிசி ஆர் எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னா பாஸுங்கிறது கம்பல்சரி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணியிருக்கிறது கம்பல்சரி. அது இல்லாமல் அந்த பர்சன்டேஜுக்கு தான் அங்கே தனியாக கொடுத்துருக்கோம். ஓபிசி ஆர் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 40% மார்க்ஸ் இருந்தால் போதும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி டுகெதர் 40% மார்க்ஸ் இருந்தால் போதும். அதே இந்த பர்சன் வித் டிசபிலிட்டிஸாக இருந்ததுன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா ஓசிக்கு 45% மார்க்ஸு இந்த 3 சப்ஜெக்டில். ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 40% இருந்தால் போதும். ஸோ இது எலிஜிபிலிட்டி. இது எல்லாமே +2 மார்க்ஸ், +2 மார்க் ப்ளஸ் நீட் ஸ்கோர், இந்த 2ம் தான் நமக்கு வந்து எலிஜிபிலிட்டியில் வரக்கூடியது. அடுத்து
விண்ணப்பத்துடன் பதிவேற்றம் செய்ய வேண்டிய சான்றிதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீட் யூஜி 2026 அட்மிட் கார்டு. நீட் யூஜி 2026 அட்மிட் கார்டு அந்த ஹால் டிக்கெட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து கிளாஸ் 10 மார்க் ஷீட், போத் சைட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட், 2 பக்கமும் இருக்கலாம். 2 பக்கம் இருந்ததுன்னா 2 பக்கமும் ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோம். அடுத்து கிளாஸ் 11 மார்க் ஷீட், 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், போத் சைட்ஸ். அடுத்து பாருங்கள், ஹச்எஸ்சி மார்க் ஷீட், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், போத் சைட்ஸ் ஆஃப் மார்க் ஷீட் ஆர் எனி அதர் ஈக்குவலன்ட் எக்ஸாமினேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்டைன்ட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஹச்எஸ்சி ஆர் ஈக்குவலன்ட் கோர்சஸ், அதாவது 12th முடிச்சதுக்கப்புறம் வாங்கினா நம்மளுடைய டிசி அப்லோட் பண்ணோம். அடுத்து சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் ஸ்டடிட் கம்ப்ளீட்லி இன் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து படித்தோம் 6th to 12th வரலையும் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட், அதான் போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் படித்தது, ஓகேங்களா. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தது, அந்த கேட்டகரிக்காக கிடையாது. தமிழ்நாட்டில் நம்ம படித்தோம் 6th to 12th வரலையும், அது ப்ரைவேட் ஸ்கூலில் கூட படிச்சிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தான் 6th to 12th வரலையும் படித்தோங்கிறதுக்கான அந்த சர்டிஃபிகேட் போனஃபைட் சர்டிஃபிகேட். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நம்ம வந்து கம்யூனிட்டி பேசிஸில் நம்ம வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த ரிசர்வேஷன் வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓப்பன் காம்படிஷனுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது பொதுவாக வந்து எப்படின்னா அந்த 6th to 12th வந்து தமிழ்நாட்டில் படிக்கலை அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நமக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பொதுவாக தேவைப்படும். பட் எல்லாருமே வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் நீட் டு பி அப்லோடட் ஃபார் த கேண்டிடேட் ஹூ கிளைம் தியர் நேட்டிவ் அஸ் தமிழ்நாடு ஃபார் கம்யூனல் ரிசர்வேஷன். தமிழ்நாடு தான் எங்களுக்கு நேட்டிவ் அப்படின்னு பேரண்ட் வந்து ஒரு கிளைம் பண்ணுற இருக்குங்க, அதாவது அதர் ஸ்டேட்டு ஆனால் தமிழ்நாடு தான் நேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுற அந்த மாதிரி பேரண்ட்டுக்கு வந்து என்னென்னா பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஐதர் ஃபாதர் ஆர் மதர் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம் with relevant certificates for persons with benchmark disabilities, eminent sports person and ex-serviceman. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரியில் அந்த ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அப்புறம் எக்ஸ்-சர்வீஸ்மேன் கோட்டா, இந்த மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நம்ம அப்லோட் பண்ணோம். அடுத்து பாருங்கள், போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இஸ் மேண்டேட்டரி டு த கேண்டிடேட்ஸ் who have studied 6th to 12th standard in Tamil Nadu government schools for 7.5% special reservation as mentioned in Annex 2. அதாவது நீங்கள் வந்து 7.5% கோட்டா வேணும் அப்படின்னு கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருங்க 7.5% வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். அதில் வந்து பாருங்கள், குறிப்பாக போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்எம் சைன்றும் இருக்கும், சிஓ அந்த டிஸ்ட்ரிக்ட் சிஓ சைனும் இருக்கும். அந்த மாதிரி அதுக்கான ஃபார்ம் வந்து அனெக்சர் 2லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்து 7.5% கோட்டாவில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் கிளைமிங் ஃபீ எக்ஸம்ஷன். த இன்கம் சர்டிஃபிகேட் ஷுட் பி வேலிட் ஆன் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன். இப்போ இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு 1 year வேலிடிட்டி இருக்கும். ஸோ அந்த வேலிடிட்டியோடு இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். அப்ளை பண்ணுறப்ப யாரெல்லாம் ஃபீஸ் எக்ஸம்ஷன் கேட்குறாங்களோ அவங்களாம், இப்போ எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப்பு இதுக்கெலாம் வந்து 2.5 லட்சத்துக்குள்ளே வந்து ஆனுவல் இன்கம் இருக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபீஸ் எக்ஸம்ஷன் கேட்குறவங்க எல்லாமே வந்து அந்த வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அடுத்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்டைன்டு ஃப்ரம் த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிண்டி. அது எதுக்குன்னா, எக்ஸப்ட் ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி போர்டு அண்டு ஐஎஸ்சிஇ போர்டு. ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி போர்டு, ஐஎஸ்சிஇ போர்டை தவிர மற்றவங்க தான் அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்து கோர்ட் ஆர்டர்ஸ் இஃப் எனி, ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது சில ரிசர்வேஷனுக்கு அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது கோர்ட் ஆர்டர்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் தான் அது இதுக்கான ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் அப்லோட் பண்ணணும். அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேறு ஏதாவது தேவை அப்படின்னா, உங்களுக்கு தேவையானது ஏதாவது பர்டிகுலராக உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், விண்ணப்பத்தில் கொடுக்க வேண்டிய தகவல்கள் என்னென்னதெல்லாம் நம்ம வந்து அப்ளிகேஷனில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட், அது வந்து நம்ம 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். அடுத்து நேம் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன், பெற்றோருடைய பேர் அல்லது பாதுகாவலருடைய பேர். அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸ் ஆர் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நம்மளுடைய நிரந்தர முகவரி. அடுத்து டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, ரிலிஜியன், கம்யூனிட்டி, காஸ்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். ஆதார் நம்பர் மஸ்ட்டு.
அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி இருந்ததுன்னா அதை கொடுக்கணும். அதாவது பிடபிள்யூடியா ஆர் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி இருந்ததுன்னா அதை கொடுக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கிளாஸ் 6 to 12 ஆர் ஈக்குவலண்ட். 6லேருந்து 12 வரலையும் எந்தெந்த எங்கெங்கே படித்தோம் அப்படிங்கிற ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். அதுலேயே பாருங்கள், த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் கிளைமிங் த 7.5% ரிசர்வேஷன் ஷுட் ப்ரொடியூஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்கூல் ஸ்டடியர் ஃப்ரம் 6 to 12 ஸ்டாண்டர்ட். 7.5% நீங்கள் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க 6லேருந்து 12 வரலையும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கம்பல்சரி கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து பாருங்கள் 12, நீட் ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்கோர் அண்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் நீட். நிறைய தடவை நீங்கள் நீட் எழுதிருக்கீங்க அப்படின்னா எத்தனை தடவை எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது கொடுக்கணும். அந்த ஸ்கோர் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இப்போ தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த வருஷம் தான் அப்பியர் ஆகிருக்கீங்க ஃபஸ்ட் டைம் நீட் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஸ்கோர்லாம் கொடுக்க தேவையில்ல, நமக்கு இன்னும் ரிசல்ட் வரல. அடுத்து பாருங்கள் 13th வந்து குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், நேம் ஆஃப் த ஸ்கூல், எஜுகேஷன் போர்டு, குரூப் கோட், நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் HSC. அதாவது 12th தான் நம்மளுக்கு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன். 12th வந்து எந்த போர்டு, ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, அந்த இது, குரூப் கோடு, எத்தனை அட்டம்ஸு, அதெல்லாம், இயர் ஆஃப் பாசிங். அப்புறம் பாருங்கள் கிளாஸ் இயர் ஆஃப் பாசிங் கிளாஸ் 6 to 12 அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அடுத்து பாருங்கள் மார்க் டீட்டெயில்ஸு, 12th மார்க் டீட்டெயில்ஸு, மதர் டங், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இங்கிலீஷா, பேரண்ட் ஆக்குபேஷன் என்ன, ஆனுவல் இன்கம் ஆஃப் த பேரண்ட் எவ்வளோன்னு சொல்லணும். சிவிக் டீட்டெயில்ஸ்னால் நம்ம ஸ்கூலு வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தா இல்லை வந்து முனிசிபாலிட்டியா கார்பரேஷனா அந்த மாதிரி டீட்டெயில் கொடுக்க வேண்டியிருக்கும். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வேறு இருந்ததுன்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட் டீட்டெயில்ஸ் இருந்தால், நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்ததுன்னா முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். அப்புறம் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் தான், என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் ஏற்கனவே சொன்னோம். அது இல்லாமல் இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விச் வாஸ் அப்லோடட் இன் நீட் யூஜி 2026. நீட் யூஜி 2026 இப்போ நீங்கள் அப்பியர் ஆனீங்கல்ல, அந்த எக்ஸாமில் என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கொடுத்தீங்களோ அதே ஃபோட்டோகிராஃப் தான் இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். எக்ஸாமினேஷன் மஸ்ட் பி அப்லோடட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இட் ஷுட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் அட் த அலாட்டட் மெடிக்கல் ஆர் டென்டல் காலேஜ். இப்போ இதே ஃபோட்டோ நீட் யூஜிக்கு நீங்கள் என்ன ஃபோட்டோகிராஃப் கொடுத்தீங்களோ அதே ஃபோட்டோ தான் நமக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்ளிகேஷனுக்கும் நம்ம கொடுக்கணும். அதே தான் வந்து அட்மிஷன் டைமில் காலேஜுக்கும் நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நிறைய காப்பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஷுட் அப்லோட் தியர் சிக்னேச்சர் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங். நம்மளுடைய சிக்னேச்சர் 4 KB to 20 KB வரலையும் இருக்கிற மாதிரி ரன்னிங்லேயே எழுதணும். அதாவது கேபிட்டல் லெட்டரில் அப்படியே எழுதக்கூடாது. இனிஷியல் பண்ணுறது, வெறும் இனிஷியல் மட்டும் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சுருக்கமாக அது கூட அது மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக நம்மளுடைய நேமை வந்து ரன்னிங் லெட்டரில் எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி சைன் பண்ணி அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கேண்டிடேட்ஸ் மஸ்ட் என்ஷூர் தட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் ஆர் அப்லோடட் இன் த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ். அதாவது ஃபோட்டோவுக்கான ஃபீல்டில் கொண்டு போய் சிக்னேச்சரை கொடுக்குறது, சிக்னேச்சருக்கான ஃபீல்டில் கொண்டு போய்ட்டு ஃபோட்டோவை மாற்றி இது பண்ணிங்கன்னா அது தப்பாயிரும். ஸோ அதை கவனமாக பண்ணணும். ஃபோட்டோவுக்கான ஃபீல்டில் தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சருக்கான ஃபீல்டில் தான் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், கேண்டிடேட் ஷுட் புட் ஹிஸ் ஆர் ஹேர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஆன் ஒயிட் பேப்பர் வித் ப்ளூ இங்க் அண்ட் ஸ்கேன் ஃபார் அப்லோடிங். பாருங்கள், நம்மளுடைய கேண்டிடேட்டோட லெஃப்ட் தம்ப், இடது கை பெருவிரல் ரேகையை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் ப்ளூ இங்கால் ரேகை வச்சு எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கோம். ஒன்று. அடுத்து ஒருவர் எத்தனை விண்ணப்பம் சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறது முக்கியம். பாருங்கள், கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு சப்மிட் ஒன்லி 1 அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒருத்தர் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், பட் ஃபார் போத் MBBS அண்ட் BDS. பட் இஃப் மோர் தேன் 1 அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் சப்மிட்டட், த லாஸ்ட் ஒன் வில் பி அக்செப்டட். ஒருத்தரே வந்து நிறைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கடைசியாக என்ன அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷனை தான் ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் த கேண்டிடேட் சப்மிட்ஸ் மோர் தேன் 1 அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர்ஸ் அண்ட் இமெயில் ஐடி. அப்போ ஒரே கேண்டிடேட்டே வேறு மொபைல் நம்பரில் வேறு மொபைல் இமெயில் ஐடி வச்சு நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஒரு அப்ளிகேஷனை கூட ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் நான் அறிவிக்கலை. ஒரே ஒரு தகவல், நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்து 1 வாரம் வரலையும், அதுக்கப்புறம் 1 வாரம் வரலையும் டைம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்களை கவனமாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. வேறு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.